இன்றைக்கு நீங்கள் லாபத்தில் வாங்காத ஒவ்வொரு பிட்காயினையும் நாளைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போகக்குள்ளே அடிவுடிப்பட்டு வாங்குவீங்க. இன்னும் கப்புள் ஆஃப் இயர்ஸில் ஆசிபர்சன் படித்து சொல்ல நம்ம வாங்காமல் மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ என்ன அநியாயம், இப்போ திரும்ப வாங்க போகக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் தானே பிட்காயின் கிடைக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு நீங்கள் இதே வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. சேலஞ்சா, ஏன் பிட்காயின் இன்னும் கப்புள் ஆஃப் இயர்ஸில் $1,000,000 டச் பண்ண போகுது? இன்ஃப்ளேஷன் என்ன, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்ன, பிட்காயின் ஸ்டாண்டர்ட் என்ன, மணி பிரிண்டிங் எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்குது, US டாலர்ஸ் கலாப்ஸ் ஆகக்குள்ள எப்படி உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா கரன்சியும் ஒன்றா சேர்ந்து கலாப்ஸ் ஆகும்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பிட்காயின் நீங்கள் இன்னும் வாங்கலைன்னு சொன்னால் ஸ்டில் ஏர்லி, ப்ளஸ் அது எப்படி பேசிக்கில் இருந்து பிட்காயினை சேஃபான வழியில் வாங்குற, எப்படி சேஃபாக அதை செக்யூர் பண்ணி வைக்கிற, எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுற, எப்படி அதை ஸ்கேல் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே 100% ஃப்ரீயாக பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டீச் பண்ணியிருக்கேன். அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லியும் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஃப்ளேஷனுங்கிறது எவ்வளவு மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கே அழகாக விளங்கும். 2010 $5 நீங்கள் ஒரு பேக் ஃபுல் ஆஃப் க்ரோசரி வாங்கலாம். அதே 2010 ஒரு BTCக்கு நீங்கள் அதே சேம் க்ரோசரி ஒரு பேக் ஃபுல் ஆஃப் க்ரோசரி எடுத்திருக்கலாம். ஓகே, எப்போ 2010 11 வருஷத்துக்கு பிறகு 2021 அதே $5 நீங்கள் ஆல்ரெடி வாங்கின க்ரோசரிஸில் ஒரு அரைவாசி தான் வாங்கலாம். ஆனால் அதே 11 வருஷத்தில் ஒரு பிட்காயினுக்கு நீங்கள் ஒரு லக்ஸரி காரே வாங்கலாம். இதே ஸ்பீடில் இன்ஃப்ளேஷன் போனிக்கின்னு சொன்னால் 2030 $5 நீங்கள் ஒன்றுமே வாங்கலாம். ஆனால் 2030 ஒரு பிட்காயினில் நீங்கள் ஒரு மேன்ஷனே வாங்கலாம். யோசிச்சு பாருங்கள், இங்கேயும் $5 தான், சேம் $5 தான், இங்கே பாவிச்சது சேம் 1 BTC தான். ஆனால் US டாலருக்கு பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது, பிட்காயினுக்கு பர்ச்சேசிங் பவர் கூட்டிகிட்டு போகுது. காரணம் என்ன? காரணம் இன்ஃப்ளேஷன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் விலை கூட்டிட்டு பொருட்களோட விலை கூட்டிட்டுன்னு சொல்லி. பொருட்களோட விலை கூடல, பணத்திட வெலு குறைஞ்சிட்டு. 1971 முதல் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. இது என்னன்னு சொன்னால், US டாலரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முதல் அதில் வெலுக்கு ஏற்ற கோல்டு அவங்க ட்ரெஷரியில் இருக்கணும். ஆனால் 1971 பிரசிடென்ட் நிக்சன் என்ன பண்ணான்னு சொன்னால், அவங்களோட வேர்ல்ட் வாருக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் பணம் பத்தாமல் இருக்குது. இப்படி கோல்டை வச்சு நம்ம பிரிண்ட் அடித்தா பிரிண்ட் பண்ணி தள்ளையெல்லாம் இனி கோல்டு ஸ்டாண்டர்டை விட்டு ரிமூவ் பண்ணி போட்டு நம்ம பிரிண்ட் அடித்து தள்ளுவோம்னு சொல்லி அப்போ எடுத்துவிட்ட பெரிய மிஸ்டேக் இன்றைக்கு வரைக்கும் அது பிரச்சனையில் போயிட்டுருக்குது. இது யூஎஸில் மட்டும்தானே, இது எப்படி நம்ம நாடுகளில் தாக்கம் செலுத்துன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏர்லியர் டேஸில் US பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு ஸ்டாண்டர்டை வச்சு தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க US டாலர்ஸ் எவ்வளோ புழக்கத்தில் இருக்கோ அதுக்கேற்ற கோல்டு அவங்க ட்ரெஷரில் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த மற்ற நாடுகள் நம்மள்ட்ட கோல்டு இல்லை, ஆனால் கோல்டுக்கு பதிலாக நம்ம US டாலரை நம்மளோட ட்ரெஷரியில் வச்சு நம்மளோட நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு எவ்வளோ US டாலர் மார்க்கெட்டில் இருக்கோ அதுக்கேற்ற கோல்டு அங்கே இருக்கும். ஸோ அதுக்குரிய வேல்யூ தான் இதுன்னு சொல்லி கோல்டுக்கு பதிலாக US டாலரை நிறைய நாடுகள் பேக்கப் பண்ண ஆரம்பித்தாங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா, எல்லா நாடும். ஓகே, மோஸ்ட்லி அநேகமான நாடு. 1971 மனச்சாட்சி இல்லாமல் இப்படி ஒரு வேலையை அவங்க செஞ்சதுக்கு பிறகு நாடுகள் பார்த்தாங்க, ஓகே அவங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்க, ஸ்டில் US ஒரு என்ன வளர்ச்சி அடைஞ்ச கண்ட்ரி, US டாலர் பெறுமதியான நாணயம் தான், ஸ்டில் நம்ம அதே வச்சுக்கொள்வோம், நம்ம இதுக்கு மேலே மாற்றி ஒன்றுமே செய்யலான்னு சொல்லி போட்டு ஸ்டில் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இதுதான் மிகப்பெரிய பபுள், இதுதான் மிகப்பெரிய பொன்சி ஸ்கீம். எந்தவித பேக்கப்புமே இல்லாமல் இது தின் ஏர்லேருந்து பிரிண்ட் பண்ணி தள்ளுறானுங்க. ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளோட டைமை, நம்மளோட வெலுவை, நம்மளோட நாலேஜை ட்ரேட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலைக்கு அவனோட ஊதியமாக தார பணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் பேப்பர், ஜஸ்ட் பிரிண்ட் அடிச்சு தராங்க, எந்த வித வெலுவும் இல்லாத பேப்பரை. நாளைக்கு நம்மெல்லாம் போய் ஏன்டா நீங்கள் இப்படி சும்மா பிரிண்ட் அடித்து எங்கள்ட இதை செய்கிறீங்க, எங்கள்ட பணத்தை கொள்ளையாடிங்கன்னு சொல்லி கேட்டுறப்படாங்கிற காரணத்துக்காக தான் டெக்ஸ்ன்னு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் கொண்டு வந்து, ஓகேப்பா எங்கள்ட கவர்மெண்ட் ரன் ஆகுது, நீங்கள் கட்டுற டெக்ஸ்டில் தான், நாங்கள் பிரிண்ட் அடிக்கிறதால நாங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணலை, உங்களோட டெக்ஸ்டால் தான் எங்கள்ட கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு விம்பம் உருவாக்கி பேக்காட்டிட்டு தர்றாங்க. ஸ்டில் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சும் ஏதோ எங்களுக்கு தெரியாத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த இன்ஃப்ளேஷன் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக மாறும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொன்னால் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும். சேலரி கிரெடிட் ஆகின உடனே நீங்கள் போய் ஒரு பொருள் ஒன்றை வாங்குவீங்கன்னு சொன்னால் வாங்கி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப அதே பொருள் அதே அமௌண்ட்டுக்கு வாங்க போனீங்கன்னு சொன்னால் இருக்காது, விலை மாறிடும். ஏன்டா அப்படியே பார்த்துட்டு இருக்கே கரன்சியோட பெறுமதி குறைஞ்சிட்டே வரும். அதுதான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறேன். இது ஜிம்பாப்வே நாட்டில் நடந்துச்சு. அவங்களோட பணத்துக்கு வெறுமதி இல்லாமல் போய் ஆல்மோஸ்ட் 0க்கு போய்
ரோட்டில் ஜனங்க அவங்களோட பணத்தை தூக்கி எறிகிற அளவுக்கு வந்திக்கு பிரிண்ட் அடித்து தள்ளினதால் வேண்டாம் கூகுள் பண்ணி பாருங்கள். இதை நோக்கி தான் யூஎஸ் டாலர் போயிட்டுருக்குது. எப்போ யூஎஸ் டாலர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆகி இது பர்ஸ்ட் ஆகுதோ அதே டைமில் உலகம் பூரா இருக்கிற நிறைய கரன்சிஸ் இதாகும், ஃபெயிலியர் ஆகும். ஒன்லி 1 or 2 கண்ட்ரிஸ், வல்லரசு நாடுகள் மட்டும் அவங்கள்ட்ட கோல்டு இருக்கிறதால தப்பிப்பாங்க. மற்ற எல்லா கண்ட்ரியும், சின்ன சின்ன கண்ட்ரிஸ், யூஎஸ் டாலரை பெக் பண்ணிக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே பெரிய பிரச்சனைகள் வந்து சேரும். இதுக்கு சொல்யூஷனாக 2009 உருவாக்கப்பட்ட 100% டீசென்ட்ரலைஸ்ட் ஃபிக்ஸ் சப்ளையோட உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த பிட்காயின். இந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராலையும் 21 மில்லியன் தான் வாரத்துக்கு இருக்குது. 21 மில்லியனை தாண்டி ஒரு பிட்காயின் கூட எக்ஸ்ட்ராவாக உருவாக்க முடியாது. ப்ளஸ் இது டீசென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைஸ் கரன்சி ப்ளஸ் பிளாக்செயினுங்கிற நெட்ஒர்க்கில் ரன் ஆகிறதால யாராலையுமே மேனிப்புலேட் பண்ண இல்லாது. எந்த கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலும் இல்லை, எந்த பேங்க்ஸோட கண்ட்ரோலும் இல்லை, இண்டிவிஜுவல் மைனஸோட கண்ட்ரோலில் ரன் ஆகிட்டு இருக்குது. பிட்காயின் வந்து 15 வருஷமாவது இன்னும் ஒரு தடவை கூட ஹெக் ஆகினது இல்லை. நம்மளோட ஃபியட் கரன்சியில் இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இது அமைஞ்சதால தான் எப்படி நம்மளோட பர்ச்சேசிங் பவர் நம்மளோட ஃபியட் கரன்சியில் குறைஞ்சிட்டு போகுதோ அதுக்கு ஒப்போசிட்டாக பிட்காயினில் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் கூட்டிகிட்டு போகுது. நான் முதலாவது பிட்காயின் வாங்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் $6,000. இன்றைக்கு நான் அந்த வீடியோ செய்யக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $100,000. ஐயோ நான் $6,000 வாங்கலையே, இல்லை அதுக்கு முதல் வாங்கலையேன்னு சொல்லி கவலைப்படாங்க. நான் $6,000 பிட்காயின் வாங்கக்குள்ள நான் கவலைப்பட்டேன், ஐயோ ஏன் நான் $600 இருக்கக்குள்ளே வாங்கலைன்னு சொல்லி. எப்படி நீங்கள் இப்போ $6,000 வாங்கலைன்னு யோசிக்கிங்களோ அதே மாதிரி நான் யோசித்தேன் $6,000 நான் பிட்காயின் வாங்கக்குள்ள. ஆனால் பிட்காயின் இன்னும் கப்பல் ஆஃப் இயர்ஸில் $1 மில்லியன் போகும். அந்த டைமில் ஏன்டா நம்ம பிட்காயின் 100,000 இவ்வளோ வாங்கலைன்னு சொல்லி திரும்ப இப்போ யாரெல்லாம் வாங்கலையோ அவ்வளோ பேர் யோசிப்பீங்க. நிறைய நாடுகள் இதில் முக்கியத்துவத்தை வழங்கி அநேகமான நாடுகளில் பிட்காயினை லீகல் டெண்டர் ஆக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு எல் சால்வடோர். அதே மாதிரி நிறைய நாடுகள் பிட்காயின் அவங்க ட்ரெஷரியில் சேர்த்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு துபாய். நிறைய நாடுகள் அவங்களோட கவர்மெண்ட்டோட பவரில் மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பூட்டான். ஓகே, இதை சொல்கிறதெல்லாம் நீங்கள் வேணும்னு சொன்னால் கூகுள் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இப்போ யூஎஸில் எலெக்ட் ஆகிருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரோ பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவர் நாட்டுக்கு வந்த உடனே இது யூஎஸ் டாலரை ஆல்ரெடி எப்படி யூஎஸ் டாலர் கோல்டு ஸ்டாண்டர்ட் பேக்கிங்கில் இருந்துக்கோ, கோல்டை வச்சு பிரிண்ட் பண்ணாங்களோ, இப்போ இந்த யூஎஸ் டாலரை பிட்காயினை வச்சு பேக்கப் பண்ணி பிட்காயின் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவர் வந்து அது செஞ்சால் தான் உண்மை. அப்படி செஞ்சால் மேபி யூஎஸ் டாலரை ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லேருந்து காப்பாற்றலாம். ஆனால் அது செய்ய தவறினாங்கன்னு சொன்னால் இந்த பெரிய இந்த பொன்சி ஸ்கீம் பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டுருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் உங்களோட ஃபியட் கரன்சியை பேங்கில் சேமித்து வச்சிங்களோ குட் லாக். நீங்கள் 1 லட்சம் கூட பேங்கில் இருக்குன்னு சொன்னால் 1 லட்சமாக தான் இருக்கும். ஆனால் 1 லட்சத்துக்கு இன்றைக்கு வாங்குகிற பொருளில் இன்னும் கப்பல் ஆஃப் இயர்ஸில் கடைசி வரையும் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கு நீங்கள் வாங்காத ஒவ்வொரு பிட்காயினும் இன்னும் கப்பல் ஆஃப் இயர்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போனதுக்கு பிறகு அதில் 0.000 சம்திங் வாங்குறதுக்கே உங்களுக்கு thousands of dollars தேவைப்படும். மார்க் மை வேர்ட்ஸ். அந்த டைமில் ஏண்டா அந்த டைமில் ஆசிவாசம் சொல்லக்குள்ளே வாங்கலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க கட்டாயம். அப்படியெல்லாம் இல்லை, யாரும் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் நாளைக்கு பிட்காயின் எல்லாரும் பரவலாக கதைச்சி நாளைக்கு எல்லாருமே வாங்க ஆரம்பித்தது அப்புறம் நாங்கள் வாங்குவோம். நாங்கள் இது நிறைய நாட்டு மந்தைகள் மாதிரி எல்லாரும் செய்யக்குள்ள தான் நாங்களும் செய்கிற. நாங்கள் நேரத்தோட ஏர்லி அடாப்டர் சவுண்டுக்குள்ளேயும் வாரல. அது எங்களோட பழக்கம்னு சொன்னால் நோ வரிஸ், தாராளமாக நீங்கள் பிட்காயின் $1 மில்லியன் மேலே போனதுக்கு பிறகு அதை வாங்க பாருங்கள். உங்களை யாரும் வற்புறுத்தல். ஆனால் அப்படி இல்லை, நான் ஏர்லி அடாப்டர் ஆகணும். பிட்காயின் இப்போ ஒரு 5 விதமான உலகத்திற்கு சனத்தொகையில் 5 விதமான ஆக்களுக்கு தான் அவேர்னஸில் இருக்குது. இதுக்குள்ளேயே நான் பிட்காயினுக்குள்ளே வந்து நான் என் ஃபியூச்சர் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணிக்கேன். 100% ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை எப்படி வாங்குகிற, எப்படி விற்கிற, சேஃபான வழியில் எப்படி வாங்குகிற, சேஃபான வழியில் எப்படி விற்கிற, எப்படி சேஃபாக இதை செக்யூர் பண்ணி வைக்கிற, எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுறேன், எப்படி ஸ்கேல் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். இந்த சிஸ்டம் வேணும்னு சொன்னால் ஏன் அந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சிஸ்டம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் பிட்காயினை இப்போ வாங்க போகிறீங்களா இல்லை $1 மில்லியன் போனது பிறகு வாங்க போகிறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.